குருவியின் ஜாமுன் வீடு. ஒரு அழகான காட்டுல மீனுக்குருவிக்கு சொந்தமா ஒரு ஜாமுன் வீடு இருந்துச்சு. அந்த குருவிக்கு சொந்தமா ஒரு ஜாமுன் தோட்டமும் இருந்துச்சு. ஒரு நாள் பக்கத்து காட்டுல வாழ்ந்த காலு ராணிங்கிற 2 காகங்கள் தங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏய் சோம்பேறி காலு, வீட்டுல சாப்பிட இருக்கிற எல்லா பொருளும் தீந்து போயிடுச்சு. இங்க இன்னைக்கு ஏதாச்சும் வேலை தேடியே ஆகணும். அனி, நான் என்ன வேலை பார்க்க மாட்டேன் நான் சொல்றேன். எங்க தேடினாலும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. போதும் போதும், இந்த சாக்கு போக்கெல்லாம் நிறுத்துங்க. நீங்க இன்னைக்கு நம்ம காட்டுல இல்லைன்னாலும் பக்கத்து காட்டுல போயாச்சும் ஏதாச்சும் வேலை வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு வேலை இல்லாம வந்தீங்க, சத்தியமா சொல்றேன், என் அம்மாவோட காட்டுக்கு நான் போயிடுவேன். அனி, நீ கோவப்படாத. கண்டிப்பா நான் இன்னைக்கு ஏதாச்சும் வேலையோட தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக தன்னோட வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு. இன்னைக்கு தான் வேலை இல்லாம போனா நிச்சயம் தான் மனைவி சொன்னது செய்வான்னு காலுக்காகத்துக்கு தெரியும். அதனால எப்படியாச்சும் ஏதாவது வேலை தேடி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு காலுக்காகவும் பறந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல காகத்தோட கண்களுக்கு ஒரு ஜாமுன் தோட்டம் தென்பட்டுச்சு. கொஞ்ச தூரத்திலேயே அது ஒரு ஜாமுன் வீடையும் பார்த்துச்சு. ஆகா, இந்த ஜாமுன் வீடும் ஜாமுன் தோட்டமும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஜாமுன் தோட்டத்துல ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்கலாம் அப்படின்னு சொன்ன காலுக்காக அந்த ஜாமுன் தோட்டத்துக்கு பறந்து போச்சு. குருவி, நீங்க தான் இந்த ஜாமுன் தோட்டத்தோட முதலாளியா? ஆமா காகமே, நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு எத்தனை கிலோ ஜாமுன் வேணும்? இல்ல குருவி, நான் ஜாமுன் கடை வாங்க வரல. எனக்கு இந்த ஜாமுன் தோட்டத்துல ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்க வந்தேன். சரி காகமே, உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? குருவி, நான் நல்லா வேலை செய்வேன். எனக்கு தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சறது, ஜாமுன் பழங்களை பறிக்கிறது, களை எடுக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்வேன். ரொம்ப நல்லது. நானும் ரொம்ப நாளா தோட்டத்துக்கு வேலைக்காரங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நாளைக்கு வந்து என் தோட்டத்துல வேலைக்கு சேர்ந்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கொஞ்சம் ஜாமுன் பழங்களை பறிச்சிட்டு போகட்டுமா? என் மனைவிக்கு ஜாமுன் பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும். சரி காகமே, பறிச்சுக்கோ. நீ செய்யற வேலையை பொறுத்துதான் நான் உனக்கு சம்பளத்தை கூட்டுவேன், புரியுதா? என் வேலையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க அப்படின்னு சொன்ன காலுக்காக மீனுக்குருவியோட தோட்டத்துல இருந்து கொஞ்சம் ஜாமுன் பழங்களை பறிச்சது. பிறகு அந்த ஜாமுன் பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி, உன் ஆசைப்படியே எனக்கு ஒரு ஜாமுன் தோட்டத்துல வேலை கிடைச்சிருக்கு. அங்கிருந்து தான் நான் இந்த ஜாமுன் பழங்களை பறிச்சிட்டு வந்தேன். சாப்பிடு. அந்த ஜாமுன் தோட்ட முதலாளி குருவிக்கு சொந்தமா ஒரு ஜாமுன் வீடும் இருக்கு. என்ன காலு சொல்றீங்க? ஜாமுன் பழங்களே சாப்பிடுறதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். காலு, இப்படி ஒரு தோட்டமும் வீடும் நமக்கு இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். அப்படியே மறுநாள் காலையில ஆச்சு. காலுக்காகவும் வேலைக்காக தன்னோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. காலுக்காக ஒரு பாத்திரத்துல மதிய உணவையும் எடுத்துக்கிட்டு போச்சு. பிறகு ஜாமுன் தோட்டத்துல இருந்த பழுத்த பழங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. நல்ல வேலை செய்த காலு. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ எல்லா பழங்களையும் பறிச்சு வச்சிட்டியா? சரி, இந்த பழுத்த ஜாமுன்களை நீ கூடையில நிரப்பி வை. நான் அதை பிறகு எடுத்துக்கிட்டு சந்தையில போய் வித்துட்டு வரேன். எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் வீட்டுல படுத்து ஓய்வெடுத்துக்கிட்டு வரேன். சரி குருவி, தாராளமா ஓய்வெடுங்க. நீங்க இந்த தோட்டத்தை பத்தி கவலையே படாதீங்க. நான் ரொம்ப பத்திரமா நம்ம ஜாமுன் தோட்டத்தை பாத்துக்கிறேன். பிறகு மீனுக்குருவி ஓய்வெடுக்கிறதுக்காக தன்னோட வீட்டுக்கு போச்சு. ரொம்ப களைப்பா இருந்த மீனுக்குருவி தான் வீட்டுல படுத்து அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்காக அங்கே இருந்த பழுத்த ஜாமுன் பழங்களை எல்லாம் பறிச்சு ஒரு கூடையில நிரப்பி வச்சது. அந்த சமயத்துல கிளி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. ஏ காகமே, நீதான் இந்த ஜாமுன் தோட்டத்தோட முதலாளியா? ஏ கிளியே, என்ன பார்த்தா முதலாளி மாதிரி தெரியலையா? மன்னிச்சிரு காகமே, எனக்கு 1 கிலோ ஜாமுன் பழங்கள் வேணும். தரேன். 1 கிலோ ஜாமுன் பழம் 50 ரூபாய். என்ன காகமே சொல்ற? இது விலை ரொம்ப அதிகமாச்சே. ஏ கிளியே, என்னோட ஜாமுன் பழங்கள் எல்லாம் தேன் மாதிரி இனிப்பா இருக்கும். அதனாலதான் அதுக்கு இவ்ளோ விலை. சரி காகமே, அப்படின்னா கொடு. உடனே காலுக்காகமோ கிளிக்கு ஜாமுன் பழங்களை கொடுத்துச்சு. கிளியே, எப்போ உனக்கு ஜாமுன் பழம் சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் என்னோட தோட்டத்துக்கு வா. சரி காகமே, கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி அந்த ஜாமுன் பழங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. சாயந்தர நேரம் ஆனதுமே மீனுக்குருவி தன்னோட தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. அலு, தோட்டத்துக்கு யாராச்சும் ஜாமுன் பழம் வாங்க வந்தாங்களா? இல்ல, யாரும் வரல. நான் இவ்ளோ நேரம் நம்ம தோட்டத்தை தான் காவல் காத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா, இந்த பாத்திரத்துல என்ன இருக்கு? குருவி, நான் மத்தியானம் சாப்பிடுறதுக்காக எடுத்துட்டு வந்த சாப்பாடு தான் இருக்கு. வேணும்னா திறந்து காமிக்கிறேன். இல்ல, அதெல்லாம் வேண்டாம். சரி, நீ இப்போ உன் வீட்டுக்கு கிளம்பு. உடனே
காலுக்காகமும் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி, இந்தா உனக்காக ஜாமுன் பழங்களும் 50 ரூபாவும் கொண்டு வந்திருக்கேன். என்ன காலு, இந்த 50 ரூபாய் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உடனே காலுக்காகவும் நடந்த எல்லா விஷயத்தையும் ராணி காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. பிறகு 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஜாமுன் பழங்களை சாப்பிட்டாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காலு, இன்னைக்கு நானும் உங்க கூட ஜாமுன் தோட்டத்துக்கு வரேன். ராணி, வேண்டாம். அந்த குருவி எனக்கு வேலை கொடுத்ததே பெரிய விஷயம். நீயும் வந்தீன்னா நம்ம 2 பேரையும் துரத்தி விட்டுடும். காலு, அதெல்லாம் நான் அந்த குருவி கிட்ட பேசிக்கிறேன். நீங்க என்ன அந்த ஜாமுன் தோட்டத்துக்கு மட்டும் கூட்டிட்டு போங்க. பிறகு காலுக்காகவும் ராணி காகத்தையும் கூட்டிக்கிட்டு ஜாமுன் தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. அகமே, இது யாரு? இவங்களையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? குருவி, இது என்னோட மனைவி. அவ எனக்கு வேலையில உதவி செய்யறதுக்காக வந்திருக்கா. எஜமானி அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதுக்காக சம்பளமும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். நான் என்னோட கணவருக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்கேன். ராணிக்காக இப்படி சொன்னதை கேட்டதும் மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. சரி, அப்ப 2 பேரும் சேர்ந்து என்னோட தோட்டத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. எனக்கு சந்தையில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. ராணி, நான் பயந்துகிட்டே இருந்தேன். எப்படியோ அந்த குருவி உன்னையும் வேலைக்கு சேர்த்துடுச்சு. இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்ல. வா வா, சீக்கிரம் இந்த ஜாமுன் பழங்களை சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அந்த ஜாமுன் பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த 2 காகங்களும் நல்லா வேலை செய்வாங்களா? இதுக்கும் அவங்க வேலை செய்யறத மறைஞ்சிருந்து பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மறுபடியும் தான் ஜாமுன் தோட்டத்துக்கு பறந்து போச்சு. ஒரு மரத்தோட பின்னாடி ஒளிஞ்சிருந்து மீனுக்குருவி அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல 2 திருட்டு காகங்களும் ஜாமுன் பழங்களை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னோட தோட்டத்துல ஜாமுன் பழங்கள் குறையறத பார்த்ததுமே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இன்னைக்கு நீங்க 2 பேரும் கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. எஜமானி அம்மா, நான் தான் காலு கிட்ட ஜாமுன் பழங்களை பறிச்சு சாப்பிட சொன்னேன். காலு மேல எந்த தப்பும் இல்ல. நான் வேணும்னா என் வீட்டுக்கு போயிடுறேன். என் கணவரை வேலைக்கு வச்சுக்கோங்க. ஏ காகமே, திருடி சாப்பிட்டது மட்டும் இல்லாம நீ போய் வேற சொல்றியா? உங்க 2 பேருக்கும் நான் என்ன தண்டனை தருவேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த 2 காகங்களையும் பிடிச்சு மரத்துல கட்டி போட்டுச்சு. குருவி, என்ன மன்னிச்சிடு. தயவு செஞ்சு எங்களை போக விடு. இனிமே உன் தோட்டத்து பக்கமே வரமாட்டேன். அது எப்படி? நீங்க செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒரு கட்டையால 2 காகங்களையும் பலமா அடிச்சுது. அடித்தாங்க முடியாம காலுவும் ராணியும் ரொம்ப வேகமா அந்த காட்டை விட்டே பறந்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து மீனுக்குருவி மறுபடியும் தன்னோட தோட்டத்தை தனியாகவே பராமரிச்சது. அது தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே ஜாமுன் பழங்களையும் விற்பனை செய்தது. மீன் ரொட்டி. ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு ஏழை குருவி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவிக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. அம்மா, அப்பா எப்பமா வீட்டுக்கு வருவாங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. சரா, அப்பா சீக்கிரம் வந்துடுவாங்கம்மா. நமக்கு உணவு எடுக்கிறதுக்கு தான் அப்பா ரொம்ப தூரம் போயிருக்காங்க. அந்த காட்டுல காலு ராணிங்கிற 2 காகங்கள் இருந்தாங்க. அந்த காகங்கள் காட்டுல இருக்கிற மற்ற பறவைகள் கிட்ட வழிப்பறி பண்ணி சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. கோமல் குருவியோ தான் மனைவி மற்றும் குழந்தைங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டுல தூரமான இடங்களுக்கு போய் உணவு சேமிச்சு தன்னோட வீட்டுக்கு திரும்பிச்சு. அப்பாவி கோமல் குருவி தான் வீட்டுக்கு பழங்களை எடுத்துக்கிட்டு போற நேரம் அந்த 2 மோசமான காகங்களும் கோமல் குருவிய பார்த்துட்டாங்க. கலு, அங்க பாருங்க, அந்த குருவியோட கூடையில எவ்வளவு சுவையான பழங்கள் இருக்கு. ஆமா ராணி, நானும் பார்த்தேன். இந்த பஞ்சத்துல அந்த பறவைகள் எங்க இருந்துதான் இவ்வளவு சுவையான பழங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ. கலு, பேசிக்கிட்டே இருந்தா அந்த குருவி போயிடும். வாங்க சீக்கிரம் அந்த குருவியை மிரட்டி அந்த பழங்களை நமக்கு சொந்தமாக்கிப்போம் அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் அங்கிருந்து வேகமா பறந்து கோமல் குருவிய பின்தொடர ஆரம்பிச்சாங்க. காகங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன வழிமறிக்கிறீங்க? ஹே குருவி, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இந்த பழங்களை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இங்கிருந்து இப்போவே கிளம்பிடு. இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை அடிச்சே சாகடிச்சிடுவோம். இல்ல இல்ல, இந்த பழங்களை நான் எக்காரணம் கொண்டு தரமாட்டேன். என் குழந்தைங்க வீட்டுல பசியா இருக்காங்க. அவங்க சாப்பிடுறதுக்கு தான் நான் இந்த பழங்களை எடுத்துட்டு போறேன். ஏ குருவி, ஒரு வாட்டி உனக்கு சொன்னா புரியாதா? நாங்க யாருன்னு இப்ப காட்டுறோம் பாரு.
காலுக்காக உடனே தான் வச்சிருந்த குச்சியால கோமல் குருவிய அடிக்க ஆரம்பிச்சது. கோமல் குருவி வலி தாங்க முடியாம ரொம்ப கத்துச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்தின ராணிக்காக அந்த கூடை நிறைய இருந்த பழங்களை எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஐயா, அப்பா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க. ஐயோ கோமல், உங்களுக்கு என்ன ஆச்சு? தலை முழுவதும் ரத்தமா இருக்கு. மீனு, நான் நம்ம குழந்தைங்களுக்காக உணவெடுத்துட்டு வர வழியில 2 வழிப்பறி காகங்கள் என்னை தாக்கி என்கிட்ட இருந்த பழங்களை எடுத்துட்டாங்க. நான் உயிர் பிழைச்சு வந்ததே பெரிய விஷயம். சரி வாங்க, நாம சீக்கிரம் டாக்டர் கிட்ட போய் மருந்து போடலாம். இல்ல மீனு, இந்த காயம் எனக்கு சீக்கிரம் ஆறிடும். ஆனா நம்ம குழந்தைங்க இனிமே என்ன சாப்பிடுவாங்கன்னு நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. ஒரு அப்பாவா என்னால எதுவும் பண்ண முடியல. நீங்க கவலைப்படாதீங்க, நேரம் இருட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. நான் அதுக்குள்ள போய் காட்டுல எங்கேயாச்சும் உணவு கிடைக்கிறதான்னு பார்த்துட்டு வரேன். ஆமா மீனு, என் காயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் உணவு எடுத்துட்டு வா. உடனே மீனுக்குருவியும் உணவு தேடுறதுக்காக ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. அப்பா அப்பா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, ஏதாச்சும் சாப்பிட வேணும்ப்பா. குழந்தைங்களே கவலைப்படாதீங்க, அம்மா நிச்சயமா உங்களுக்கு உணவெடுத்துட்டு வந்துடுவாங்க. அம்மா வர்றது வரைக்கும் வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்குங்க. இல்லப்பா, எங்களுக்கு பசியால தூக்கம் கூட வர மாட்டேங்குது. தான் குழந்தைங்க இப்படி சொன்னதுமே கோமல் குருவி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. மீனுக்குருவி உணவு தேட போன கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்ப கடுமையா கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சாங்க. பலமா மின்னலும் அடிக்க ஆரம்பிச்சது. பாவி மீனுக்குருவிக்கு எங்க தேடியுமே உணவு கிடைக்கல. அது நிறைய தூரம் பறந்து பறந்து ரெக்கைகள் வலிச்சதுனால ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துருந்துச்சு. அட கடவுளே, மழை வேற வர மாதிரி இருக்கு. இவ்வளவு தூரம் பறந்து வந்தும் எனக்கு எந்த உணவும் கிடைக்கல. வீட்டுல என் குழந்தைங்க அம்மா உணவு எடுத்துட்டு வருவாங்கன்னு ஆசையா காத்துக்கிருப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல கடுமையா மழை பொழிய ஆரம்பிச்சிடுச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. கடுமையான மின்னல் வேற அடிக்குது. இந்த நேரத்துல நான் மரத்துல உட்கார்ந்து இருக்கிறது பாதுகாப்பா இருக்காது. அந்த குகைக்குள்ள மழை நிக்கிறது வரை போய் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா அந்த குகையை நோக்கி பறந்து போச்சு. அந்த குகைக்குள்ள ஒரு வயசான குருவி நிறைய இனிப்பான அப்பங்களை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. யாருமா நீ? இந்த நேரத்துல என்னோட குகைக்கு வந்திருக்க? தாத்தா, என் பேரு மீனு. என் பசங்களுக்காக உணவு தேடிக்கிட்டே நான் இங்க வந்தேன். கடுமையான மழை பெய்யறதுனால இந்த குகையில வந்து மறைஞ்சுக்கிட்டேன். ஓ அப்படியாம்மா, நீ தேடின உணவு உனக்கு கிடைச்சதா? இல்ல தாத்தா, என் குழந்தைங்க இன்னைக்கு காலையில இருந்தே சாப்பிடல. எப்போ இந்த மழை நின்று எப்போ என் குழந்தைங்களுக்கு நான் உணவு எடுத்துட்டு போவேன்னு தெரியல. கவலைப்படாதம்மா, என்கிட்ட நிறைய இனிப்பான அப்பங்கள் இருக்கு. இந்த அப்பங்கள் உன் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். இதை எடுத்துட்டு போ. தாத்தா, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா குருவி, ஆமா குருவி. நான் சுவையான அப்பங்கள் செய்து இந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு வரேன். இன்னைக்கு மழை வந்ததுனால எந்த பறவைகளும் அப்பம் வாங்க வெளியே வர மாட்டாங்க. என் அப்பங்கள் எல்லாம் வீணா போகும் தான் நினைச்சேன். அது உன் குழந்தைகளோட பசியை தீக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தாத்தா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சரி குருவி, மழை வேற ரொம்ப வேகமா பெய்யுது. நீ என்னோட கொடையை எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. குருவி அந்த வயசான குருவி கொடுத்த அப்பங்களையும் கொடையையும் எடுத்துக்கிட்டு வேகமா தான் வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல காலுவும் ராணியும் ஒரு வாழை இலைய வச்சுக்கிட்டு மழை நனையாதபடி உட்கார்ந்துருந்தாங்க. 2 பறவைகளும் மீனுக்குருவி அப்பத்தை எடுத்து பறந்து போறத பார்த்தாங்க. காலு, அங்க பாத்தீங்களா? அந்த குருவி ஒரு அழகான கொடையை எடுத்துட்டு போகுது. இந்த வாழை இலைய பிடிச்சு பிடிச்சு எனக்கு கை ரொம்ப வலிக்குது. அதுக்கு என்ன, இப்போவே அந்த குருவியை மிரட்டி அந்த கொடையை வாங்கிடலாம். வா போவோம். என் கணவர் சொன்ன அந்த வழிப்பறி காகங்கள் நீங்க தானே? காகங்களே, என் கணவரை தான் நீங்க அடிச்சு காயப்படுத்திட்டீங்க. வீட்டுல என் குழந்தைங்க பசியா இருக்காங்க. இந்த அப்பத்தை மட்டும் என் குழந்தைங்களுக்கு கொண்டு போக விடுங்க. ஹே குருவி, நாங்க இன்னைக்கு தேவைக்கு அதிகமாகவே சாப்பிட்டுட்டோம். எனக்கு உங்களோட அப்பம் ஒன்றும் தேவையில்லை. இந்த கொடையை மட்டும் எங்க கிட்ட விட்டுட்டு போ. காகங்களே, இந்த கொடையை தாராளமா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி இந்த கொடைய காகங்கள் கிட்ட கொடுத்துட்டு அந்த அப்பத்தை மட்டும் எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனுக்குருவியோ அந்த சுவையான அப்பங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததும் பசியா இருந்த குழந்தைங்க அந்த அப்பத்தை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாங்க. மீனு, இந்த சுவையான அப்பம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? இந்த அப்பம் வாங்குற அளவு நம்ம கிட்ட காசு இல்லையேம்மா அப்படின்னு
தன்னோட கணவர் கேட்டதுமே மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. மீனு, அந்த இரக்கம் இல்லாத காகங்களுக்கு கடவுள் நிச்சயமா நல்ல பாடத்தை கத்து கொடுப்பாரு. அதே சமயத்துல காலுவும் ராணியும் தாங்கள் மிரட்டி வாங்குற கொடையில ரொம்ப சந்தோஷமா மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலு, இந்த கொடைக்குள்ளேயே இருந்து மழைய பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் திடீர்னு ஒரு மின்னல் அந்த கொடை மேல பலமா தாக்க ஆரம்பிச்சது. ரெண்டு காகங்களும் அந்த மின்னலோட சக்தியை ஈடு செய்ய முடியாம அங்கேயே கருகி போயிட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். நிலா, ஜீவா, ரக்ஷித், ஹர்ஷா, கௌதம், ஃபரி, வினுஸ்ரீ, யாஷி, ஜனா, அன்பு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். விக்கி, விஷு, அஜித் குமார், ராசாத்தி, கல்பனா, மிருதுல்லா, தீசன், சுஜி, பவிஷா, ஆனந்தி, ராஜி, சபிதா, த்ரிஷா, சுஜிதா, ராகவி, அருணா, கவின், நவீன், ஏழுமலை, ஹரிதாஸ், சுரேந்தர் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய்.